தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகிற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 35 முதல் 48 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 45ஆம் வாக்கியம், மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை அவர் திறந்தார். அப்போ எப்பொழுது அந்த மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு தெய்வம் கண்களை திறந்தார்? 41, 42, 43 என்ன அங்கே வாசிக்கின்றோம்? அவர்கள் விருந்து உண்கின்ற சமயத்தில். அப்படி என்றால் திருச்சபை கற்றுத்தர அர்த்தம் என்ன? இறைவார்த்தை படிக்கின்றோம். அந்த இறைவார்த்தை படிக்கின்ற இறைவார்த்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருப்பலியில் நாம் பங்கெடுக்க வேண்டும். திருப்பலியில் தான் நமக்கு அது விடுதலை, அது என்ன அர்த்தம் என்னவென்று நமக்கு தெரியும். அது எப்படி திருப்பலியில் நமக்கு தெரியும்? திருப்பலியில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். அந்த இடத்தில் தெய்வம் நம்மோடு வருகின்றார். அப்பவடியில் ரசவடியில் இறைவன் வருகின்றார். அந்த இறைவன் வருகின்ற சமயத்தில் நம்மிடத்தில் இருக்கின்ற எல்லா குழப்பங்கள் நீங்கி போயிடும், எல்லா பயமும் நீங்கி போயிடும், நமக்கு தெளிவு கிடைக்கும். திருப்பலியில் எந்த அளவோடு பக்தி உணர்வோடு நீ பங்கெடுக்கின்றாயோ, எந்த அளவோடு நாம் பங்கெடுக்கணுமோ அந்த அளவுக்கு விபிலியமானது, இறை வார்த்தையானது, படித்த வார்த்தையானது நமக்கு புரியும். தெய்வம் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். எப்படி? அன்றைய நாளில் அருட்தந்தையர்கள் பிரசங்கங்கள் வழியாக தெய்வம் வெளிப்படுத்துவார், அல்லது கொயர் குரு பாடல் பாடுவார்கள். அந்த பாடல்கள் வழியாகவே தெய்வம் நமக்கு வெளிப்படுத்துவார், அல்லது அன்றைக்குள்ள வாசகங்கள் வழியாகவே தெய்வம் என்று வெளிப்படுத்துவார், அல்லது அந்த நாட்களில் நடக்கின்ற ஆலயத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வுகள் வழியாக தெய்வம் அந்த நாள் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். அந்த நாள் நாம் சந்திக்கின்ற பல சம்பவங்கள், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பல நிகழ்வுகள், நாம் காண்கின்ற பல காரியங்கள், அவருடைய அர்த்தம் எல்லாவற்றையும் தெய்வம் அது நமக்கு வெளிப்படுத்தி தருவார். ஆனால் அது எல்லாமே திருப்பலியை மையப்படுத்தியிருந்தால் மட்டுமே தான் முடியும். அப்போ திருப்பலியில் எந்த அளவுக்கு நாம் பக்தி உணர்வோடு, எந்த அளவுக்கு உணர்வோடு நாம் பங்கெடுக்கின்றோம் அந்த அளவுக்கு இதோ நமக்கு மறைநூலை புரிந்து கொள்வதற்கு தெய்வம் கிருபையை தருவார். தூயாவின் வழியாக அது நடக்கும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, மறைநூலை புரிந்து கொள்வதற்கான கிருபையை நீ தான் எனக்கு தந்தருளும். அவ்வாறு அந்த கிருபை இருக்கிற சமயத்தில் ஒரு நாளும் என் விசுவாச வாழ்க்கை நான் சோர்ந்து போக மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நீ என்னை வழிநடத்துவதும், ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் நீ தான் எனக்கு வெளிப்படுத்தி தருவீரே. அதெல்லாம் உணர்ந்து கொண்டு உம்முடைய விருப்பத்தின்படியே என்னால் வாழ முடியும். அந்த ஒரு வரத்தை எனக்கு தந்தருளும். மறைநூல் புரிந்து கொள்ளும் அளவுக்கு என்னுடைய புத்தியை பிரகாசித்து தந்தருளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசிக்கொள்ளுங்கள். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.